வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கான்ஸ்டிபேஷன் கேஸ்ட்ரபிளுக்கான ப்ராக்டிசஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் அண்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்றது தான். இதோட இன்னும் பல முக்கியமான ரீசன்ஸை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சில ப்ராக்டிசஸ் நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் சரி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த ப்ராக்டிசஸ் ரெகுலராக செஞ்சோன்னா பாடி ஹெல்த்தியாக இருக்கும். மெதுவாக கம்ஃபர்டபுளான ஒரு கிராஸ் லெக் பொசிஷனில் கீழே உட்காந்துக்கோங்க. நம்ம இப்போல்லாம் கீழே உட்காடுறதே கம்மியாக போச்சு. அதுவுமே ஒரு முக்கியமான ரீசன் தான். டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறதை விட கீழே உட்காந்து சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் அப்போவே இம்ப்ரூவ் ஆகுது. உங்களால் முடிஞ்சால் சமணங்கால் போட்டோ இல்லை பத்மாசனம் போட முடிஞ்சாலும் ஓகே, இல்லை ஒரு கால் மட்டும் போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். உங்களோட கைகளை கட்ட விரல்களை உள்ளே வச்சு மற்ற எல்லா விரல்களையும் மூடி உங்களோட அடி வயிற்று பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டே மெதுவாகவே கீழே விட்டுட்டே கீழே குனிங்க. இது மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 5 to 10 டைம்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களோட பிரத்தை கவனித்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் ரொம்பவே ஜாஸ்தி. உங்களோட கைகளை வைக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். நம்ம கைகளை வச்சிருக்கதே முன்னாடி குனியும் போது தானாக அதோட ப்ரெஷர் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். கைகள் வைக்கிறது ரொம்ப பக்கமாகவும் ரொம்ப மேலேயும் வைக்காம அடி வயிற்றில் வச்சு கொஞ்சம் அகலமாக உங்களோட மூடி இருக்கிற விரல்கள் உங்களை பார்க்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு தொப்பை ஜாஸ்தியாக இருக்கு, என்னால் இந்த மாதிரி வைக்க முடியல அப்படிங்கிறவங்க கைகளை ரெண்டையும் எடுத்து பின்னாடி கட்டிட்டு கூட இந்த போஸை செய்யலாம். இது மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட அப்டாமன் பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக ஆரம்பிக்குது. முன்னாடி குனிஞ்சு நிமிரும் போது நம்ம அந்த காலத்தில் நம்ம எல்லா டைம்லையுமே பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த டைமில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால தான் நம்ம இவ்வளோ ப்ராக்டிசஸ் பண்ணி நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. முன்னாடி குனிஞ்சு இதில் ஒரு 5 to 10 செகண்ட் இருந்ததுக்கப்புறமா மேலே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக அடுத்த ப்ராக்டிஸ்க்கு சைடில் திரும்பி கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க. மெதுவாக அவங்களோட ஒரு கால்களை மடக்கி உங்கள் வலது காலை பக்கமாக, அதாவது இடுப்பு பக்கமாக இல்லாமல் உங்களோட இடது முட்டிக்கால் இல்லை தொடைக்கு பக்கமாக வச்சுட்டு மூச்சு நல்லா உள்ளே எடுத்து வெளியே விட்டுட்டே உங்களோட வயிற்று உள்ளே எக்கி திரும்பிக்கோங்க. உங்களோட முதுகை பின்னாடி திருப்பி உங்களோட கைகள் தள்ளி இல்லாமல் ரொம்ப ஒட்டி இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வெயிட்டு கையில் இருக்கக்கூடாது. மெதுவாக உங்களோட தலையை திருப்பி இருந்து ப்ரீத் பண்ணிக்கோங்க. என்னால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக முடியும் அப்படின்னா உங்களோட முட்டி கைகளை எடுத்து இன்னொரு கையை யூஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா முதல்ல நம்ம பண்ண மாதிரி கைகளை காலை எடுத்து பிடிச்சிட்டு ப்ரீத் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ் நம்ம செய்யும் போதே நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே நல்லா ட்விஸ்ட் ஆகிறத பார்க்கலாம். ஒரு துணியை புழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பொசிஷன் பார்க்க இருக்கு. அதனால நம்மளோட உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே, அதாவது தூங்கிட்டு இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே எழுப்பி விட்ட மாதிரி தான். இந்த ப்ராக்டிஸ் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி அடுத்த சைட் கால்களை ஒன்று முட்டிக்கால் வெளியே லாக் பண்ணிக்கலாம், இல்லையா காலை அணைச்சு பின்னாடி திரும்பி ப்ரீத் பண்ணிக்கலாம். இதில் எல்லா போசஸ்லையுமே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இருந்து நீங்கள் ப்ரீத் பண்ணலாம். இல்லை எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து ப்ரீத் பண்ணணும். அடுத்த ப்ராக்டிஸ்க்கு மெதுவாக பின்னாடி படுத்துட்டு உங்களோட வலது காலை மடக்கி காலை பக்கமாக கொண்டு கட்டி அணைச்சிக்க போகிறீங்க. காலை சப்போஸ் சுற்றி பிடிக்க முடியலன்னா கூட எவ்வளோ தூரம் பிடிக்க முடியுதோ இல்லை ஒரு ஷால் டவலோ வச்சு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலும் வயிறும் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இருந்துட்டு உங்களால் தலையை தூக்க முடிஞ்சால் மேலே தூக்கி இருந்து ப்ரீத் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆசனா, பவனமுக்த ஆசனான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் நம்ம செய்யும் போதே நம்மளோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், மசில்ஸ் எல்லாமே கம்ப்ரெஷன் ஆகுது. உங்களோட இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய, அதாவது தங்கி இருக்கக்கூடிய அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, எக்ஸ்க்ரீட் ஆகாமல் இருக்கிற ஒரு ஃபுட் எல்லாமே இந்த ஒரு போஸ் மூலியமாக ஆக்டிவ் ஆகி அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராக்டிஸ் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க கால் தூக்காமல் பார்த்துக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம 2 கால்களையும் சேர்த்து வச்சு செய்ய போகிறோம். மெதுவாக 2 கால்களை மடக்கி உங்களோட கைகளை எடுத்து முட்டிக்காலை சுற்றி கட்டி அணைச்சிக்கோங்க. உங்களால் கைகளை கோர்க்க வரலனாலும் கால்களை தனியாக பிடிச்சிக்கலாம். பக்கமாக இழுத்து
கம்ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தங்கி இருக்க கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் அண்ட் அதே சமயம் டைஜஷன் ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த போஸில் இருந்து ப்ரீத் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் தலையை தூக்க முடிஞ்சாலும் தூக்கி பக்கமாக கொண்டு வந்து நல்லா கட்டி அணைச்சிட்டு ப்ரீத் பண்ணிக்கோங்க. எல்லா போஸில் இருக்கும்போது ப்ரீத் பண்ணுறது ரொம்பவே அவசியம். மெதுவாக உங்களோட பாடியை ரைட்டு லெஃப்ட் ரோல் பண்ணால் உங்களோட பேக்குக்குமே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். மெதுவாக பின்னாடி திரும்பி படுத்துக்க போகிறோம். உங்கள் வயிற்று பகுதி தரையை பார்க்க கால்களை மடக்கி தனுராசனா செய்ய போகிறோம். உங்களோட கைகளை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்ல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கால்கள் நல்லா பின்னாடி தள்ளி கைகளை வச்சு புஷ் பண்ணி கால்களை ஃபஸ்ட்டு மேலே தூக்குனதுக்கு அப்புறமா தலையை மேலே தூக்குங்க. நம்ம இந்த போஸ் பார்க்கும்போதே தெரியுது நம்மளோட வயிற்று பகுதி தான் எல்லா பார்ட்டையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளோட அப்டாமனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் கம்ப்ரெஷன் கிடைக்கும் போது இந்த ப்ராக்டிஸில் உங்களோட செஸ்டையுமே நல்லா ஓப்பன் ஆகும். மெதுவாக அந்த போஸில் ரைட்டு லெஃப்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் நம்ம அங்க பிரதட்சணை பண்ணுவோம்ல, சப்போஸ் உங்களால் ஃபுல் தண்டாசனம் பண்ணி ரோல் பண்ண முடியலன்னாலும் படுத்துட்டு அங்க பிரதட்சணை மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே அப்டாமன் பகுதிக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும். எல்லா ஆர்கன்ஸுமே எந்திரிக்கும். இந்த ப்ராக்டிசஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் செய்யலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கூட செய்யலாம். எம்டி ஸ்டொமக்கில் செய்யும்போது காலையிலேயே நம்மளோட எல்லா கடன்களையும் முடிச்சிட்டோன்னா நம்மளோட அந்த நாளே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு யோகா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரே ப்ராக்டிஸ் இந்த வஜ்ராசனா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த போஸில் ஒரு 1 to 2 minutes இல்லை மினிமம் 30 seconds இருந்தாலே போதும். டைஜஷன் ப்ராசஸ் நல்லாவே ஆரம்பிக்கும். என்னால் கீழே இப்படி உட்கார முடியலன்னா கூட உங்களோட காலுக்கு அடியில் ஒரு துண்டோ இல்லை இதை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். நம்ம இந்த ஜென்ரேஷனில் வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியன் டாய்லெட்ஸ் எல்லாருமே மறந்தாச்சு. ஸோ இந்தியன் டாய்லெட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிட்டி என்னென்னா, அந்த போஸில் உட்காரும் போதே நம்மளுக்கு அப்டாமன் மூமெண்ட்டு, அதாவது நம்மளோட பவுல் மூமெண்ட், கம்ப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அதே சமயம் அந்த போஸ் உங்களோட ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதே மாதிரி நம்ம கீழே உட்காந்துக்க போகிறோம். ஸோ கால்கள் 2 கீழே வச்சு முட்டிக்கால்களை நல்லா விலக்கி இந்த மாதிரி போஸில் உட்காந்துக்கோங்க. மாலாசனம் சொல்லலாம், இல்லை யோகிக் ஸ்குவாட், இல்லை இந்தியன் ஸ்குவாட்னு சொல்லலாம். இந்த போஸ் செய்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் மட்டும் கிளியர் ஆக போகிறதுல நம்மளோட ஹிப் ஜாயிண்ட், அதாவது நிறைய பேருக்கு டைட்டான ஹிப் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த போஸில் உங்களால் கீழே குதிங்கால வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு இருந்து ப்ரீத் பண்ணுங்கள். டேரெக்டாக உட்கார முடியலன்னா கூட பின்னாடி செவத்தில் சாஞ்சிட்டு இந்த போஸை ரெகுலராக காலையில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த நாளே உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவோம். இந்த போஸில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்க முடியுமோ இருந்து ப்ரீத் பண்ணுங்கள். காலையில் இது டெய்லி ஒரு ரொட்டீனாக வச்சுட்டிங்கனாலே அந்த நாள் இனி நாளாக அமையும். கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான நிறைய ரீசன்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்று. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்களுக்கும் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மைண்டுக்கும் பாடிக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்குது. அதனால் நம்மளோட பாடியை எவ்வளோ லைட்டாக வச்சுக்க முடியுமோ அது சாப்பாட்டில் மட்டும்தான் முடியும். நம்ம சாப்பாடை எவ்வளோ லைட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்மளோட மைண்டும் லைட்டாக இருக்கும், பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் வாட்டர் கண்டென்ட் ஃபுட், அதாவது நீர்ச்சத்து அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிட்டோன்னாவே நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்க தேவையில்லை. அப்படி கான்ஸ்டிபேஷன் ஆச்சுன்னா உங்களோட பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ரெகுலராக மெடிடேஷன் இல்லை மைண்டு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இயற்கையோட ஒன்றி வாழ ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணோன்னாவே நம்மளோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸஸை ரெகுலராக பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.